ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரீஸ் தான். ரொம்ப நாளாக வீடியோ போடல. சரி, அதை விடுங்க. இப்போ சர்வைவல் சீரீஸ் தான். இது எபிசோட் 2. நம்மளோட வீடு காமிக்கிறேன். இதான் நம்ம வீடு. ஸோ பார்த்தீங்கன்னா இது எபிசோட் 2 கைஸ். ஏன்னா எபிசோட் 1 இந்த வீடு கட்டிட்டு சில கோல் காப்பர்லாம் மைன் பண்ணேன். அந்த வீடியோ சுமாராக இருந்துச்சு. ஸோ காமிக்க ஸ்மெல்ட்டிங் ரூம் கைஸ் நம்ம வீட்டில். ஸோ இதான் ஸ்மெல்ட்டிங் ரூமுங்கிறேன். ஸோ இது சோபா மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே முன்னாடி கொஞ்சம் செஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு நானே கட்டினேன். நான் டுட்டோரியெல்லாம் பார்க்காம நானே சும்மா கட்டினேன். ஸோ இதான் ஃபஸ்ட் ஃப்ளோரு. ஸோ இங்கே பெட்டு, இங்கே வியூ, இங்கே செஸ்ட்டு கொஞ்சம் இருக்குது. இங்கே ஆர்மர் ஸ்டாண்ட் கைஸ். அவள் தான் வீடு. ஸோ இது என்னடா ஐட்டம்னு கேட்டிங்கன்னா இது ஈஸி பில்டு பிளாக். ஸோ இது நான் பிஹேவியர் பேக் போட்டு எடுத்தேன். ஸோ அந்த ரிசோர்ஸ் பேக்கெல்லாம் காமிக்கிறேன். என்ன போட்டிருக்கேன், ஷேடர்ஸும் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் என்னென்னா ஸோ காமிக்கிறேன் கைஸ். ஸோ இந்த கேட் ஆர்டிஎக்ஸு, இந்த காமா, இந்த ஈஸி பில்டு. ஸோ இது 3 பேக் போட்டிருக்கேன். ஈஸி பில்டில் இது பிளாக் வரும். இது நீங்கள் ஒரு வேர்ல்டு க்ரியேட் பண்ணி ரிசோர்ஸ் பேக் போட்டாலே இந்த பேக் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஐடியாவில் இருக்கேன்னா நம்ம இப்போ பிளான், அதாவது ஒரு ஃபுட் ரிசோர்ஸ் வேணும் நம்மளுக்கு. அதுக்கு ஒரு இடத்த ரெடி பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல தண்ணி ஊற்றி ஃப்ளாட் பண்ணிக்கிறோம் கைஸ். ஸோ நம்ம ரொம்ப நாளாக வீடியோ வரல. இனிமேல் கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோ வரும். நான் சொல்கிறேன், 2 நாளைக்கு ஒருக்கா இல்லைனா 1 நாளைக்கு ஒருக்கா வீடியோ வரும். முன்னாடி சர்வைவல் சீரீஸ் பார்க்கலன்னா முக்கியமாக பார்த்துருவாங்க அதை. ஸோ இருக்கிற காப்பர் டூல்ஸ் இருக்கிற அயன் டூல்ஸ் இருக்க மாட்டேங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது என் ஃப்ரெண்டு கொடுத்த ஒரு சேலஞ்சு. ஃபஸ்ட்டு 3 எபிசோட் நம்ம இந்த காப்பர்லேயே சர்வை பண்ணணுமா. ஸோ அதை சர்வை பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இப்போதைக்கு ஒரு 8 பிளாக் லென்த்து இவ்வளோ தான் நான் ஃபார்மே. இப்போ நம்ம இது பண்ணிக்கலாம், வச்சு டிக் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், நான் ஃபஸ்ட்டு எபிசோடு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது நான் ரெக்கார்டர் ஆன் பண்ணிவிட்டு மைக்கு ஏதோ ப்ராப்ளமு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு அதாவது அந்த வீடியோ அப்படியே ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ நல்லா இல்லைன்னு அந்த வீடியோ வேணாம். ஸோ இப்போ இந்த வீடியோ இப்போ எடுத்து போட்டிருக்கேன். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு தண்ணி. ஸோ இங்கே ஒரு இன்ஃபினைட் வாட்டர் சோர்ஸ் பண்ணிருக்கேன். ஸோ கைஸ், அடுத்த எபிசோட் என்ன பண்ணலான்னு முக்கியமாக கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லிவிட்டு போங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணலாம், இங்கே வெயின் மைனர் ஆக்டிவேட்டுன்னு இருக்கா கைஸ். இது ஒரு ரிசோர்ஸ் பேக்கு. நீங்கள் க்ரௌச் பண்ணால் அந்த வெயின் மைனர் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இப்போ போயிட்டு கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மைனிங் தான் போகிறோம். அதை காயின் எடுத்துக்கலாம். ஸோ ஒக்ட்ரிவல் அயன் இருக்கே, ஏன்டா யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டால் ஸோ சேலஞ்சுக்காக தான் யூஸ் பண்ணாமல் இருக்கேன் இன்னுமே. ஸோ ஒரு பிக்காக் செஞ்சுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு தேவைப்படுது. ஏன்னா டைமண்ட்டு, கோல்டு அந்த ஓவெல்லாம் மைன் பண்ண தேவை. ஸோ அயன் நம்மக்கிட்டே இருக்கட்டும். ஸோ இப்போ நாம் போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு இடத்த தேடி போயிடலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பிடலாம். பெட்டு எடுத்தேன், அவள்தான் பெட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இதான் கைஸ் கேவு. அங்கேருந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வரக்கு. ஸோ இது ஒரு 150 பிளாக் தள்ளிடான். ஸோ வரக்கு முடையாக இருந்துச்சு. ஸோ இப்போ நான் சுற்றி பார்ப்பேன் எவ்வளோ கோல்டு இருக்குன்னு. க்ரௌச்சுன்னா வெயின் மைனர் ஆக்டிவேட்டுன்னு இருக்கா, அப்படியே கோல்டு இருக்க எல்லா வெயினையும் நம்ம எடுத்துக்கலாம். கீழே கோல்டு இருக்கா, ரேடுக்கு வேணாம். அங்கே ஒரு ஜாம்பி இருக்குது, காப்பர் இதாக போட்டிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போயிடுவோம். இங்கே ஒரு ஷீப் வேறு இருக்குது, மழை வேறு பெய்யுது. அது கரெக்டாக வீடியோ எடுக்க மாதிரி தான் பெய்யும். ஸோ இது இரிட்டேட் ஆகும் வேறு. ஸோ இங்கே ஒரு கோல் இருக்குது, இங்கேயும் க்ரோஸ் பண்ணிவிட்டு மைண்ட் பண்ணிக்கலாம். ஒரு கோல் தான் இருக்குது. சார் விடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா காப்பர் இருக்கா, இப்போ பாருங்கள் வெயின் மைனை போட்டால் எதுவுமே ஆகலை. ஏன்னா தள்ளி இருக்கு கைஸ். பக்கத்தில் இந்த மாதிரி இருந்தாலும் நம்மளை வெயின் மைனர் ஆக்டிவேட்டே ஆகும் நம்மளுக்கு. ஸோ இது ரிசோர்ஸ் பேக்கில் எங்கேருந்து எடுத்தேன் போட்டேன்னு கேட்டிங்கன்னா ஸோ இது ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் என்ன நம்ம லைக் பண்ணிட்டு
கமெண்ட் பாக்ஸில் லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் போய் ஆப்புன்னு சொல்லுங்கள், நான் உனக்கு அமுச்சு விட்றேன். அதாவது கமெண்ட் பாக்ஸில் நான் பின் பண்ணி விட்டுருவேன். ஸோ கைஸ், நான் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறதுனால என்ன பேசுறது அப்படின்னு சுத்தமாக தெரில. ஸோ நம்ம சேனலில் ஒரு 6 மாதம் பக்கமாக வீடியோ வரல. நான் ஷார்ட்ஸ்டாக போட்டிருந்தேன். நான் அனிமே அந்த மாதிரி எடிட் பண்ணுறது ஷார்ட்ஸ்டாக போட்டேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு ஸ்கூல் போயிட்டேன். அதுக்கப்புறம் வீடியோவே போடல. சர்வைவல் சீரீஸ் போடலான்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இப்போ தான் போட முடிஞ்சிது. ஸோ ஃபஸ்ட் எபிசோடு முக்கியமாக என்னன்னு உங்களுக்கு தெரில, வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், வேணால் போட்டு விட்றேன் ஃபஸ்ட் எபிசோட். ஸோ டீப் ஸ்லேட் இதுக்கிட்ட வந்தாச்சு கைஸ். நம்ம பயன் எடுத்து பிக்காக்ஸ் எடுத்துகிட்டு கோல்டை மைன் பண்ணிக்கலாம். கோல்டு இருக்கிற கோல்டு நம்மளுக்கு வேணும்னா ஸோ ஒன்று நெதர் போகிறக்கு, நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு முக்கியமான சோர்ஸ் தான் கோல்டன் கேரக்டு. அதுக்கப்புறமேட்டு வில்லேஜில் எடுத்துகிட்டு வரக்கு, வில்லேஜ் பக்கத்தில் தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம ரிசோர்ஸ் பேக் போட்டனால நமக்கு கொஞ்சம் வெளிச்சமாக தான் இருக்கும். அது இன்னொரு ரிசோர்ஸ் பேக்கும் இருக்குது. அது கொஞ்சம் வந்துட்டு இன்னும் ரிசோர்ஸ் பேக் எல்லாம் சேர்த்து ஃப்ரீ தான். அந்த ரிசோர்ஸ் பேக் வந்துட்டு 8 ருபீஸு. ஸோ வந்துட்டு இது பெரிய கேவெலாம் இல்லைன்னு நம்புகிறேன். ஸோ கைஸ், இங்கே ஒரு கோல் இருக்கு, அதை மைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பெரிய கேவ் வந்தாச்சு நம்ம. ஸோ இங்கே இருக்க எல்லா இதையும் மைண்ட் பண்ணிடலாம் கைஸ். ஸோ வந்துட்டு இருக்கிற நடுவில் கட் பண்ணி போடுறேன்னு கேட்டிங்கன்னா ஸோ பெரிய கேவே மாற்ற மாட்டேங்குது. ஸோ அடுத்த வீடியோவில் நான் ஒழுங்காக உங்களுக்கு போட்டுடுறேன். ஸோ நம்மளுக்கு ஒரே ஒரு பிரச்சனையாக தான் கைஸ் இருக்குது. என்ன விஷயம்னா வந்துட்டு ரொம்ப நேரம் எடிட் பண்ண முடியாது. இதில் கொஞ்ச நேரம் தான் எடிட் பண்ண முடியும். வாய்ஸ் அப்படியே டவுன் ஆகிற, தொண்டை வலிக்குது கைஸ். ஸோ ரொம்ப நேரம் எடிட் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் எடிட்டிங் பண்ணால் வரும். இதே வருமானு தெரியாது. ஸோ கைஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் நிறைய வீடியோ வரும். அப்புறம் நிறைய எபிசோட் போடுவேன். ஸோ நான் ஒரு 20-25 எபிசோட் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நிறைய பேர் எனக்கு கேட்டிருந்தாங்க, என் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் கூட கேட்டிருந்தாங்க. என்னென்னா வந்துட்டு ப்ரோ நீங்கள் 100 டேஸ் போடுங்க, 50 டேஸ் போடுங்க. ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வியூஸே போக மாட்டேங்குது. நான் போட்ட மொத்த சர்வைவல் சீரீஸும் ஸோ கைஸ் டைமண்ட்ஸு. ஸோ நடுவில் நான் கட் பண்ணேன், அது சாரி கைஸ். ஸோ டைமண்ட்ஸ் எடுத்துடலாம் நம்ம. ஸோ ஒரு டைமண்டாக இங்கே இருக்கும். சரி, நான் தேடி பார்க்கணும், வேறு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துடலாம். ஸோ வியூஸ் வந்தாராங்க கைஸ் நம்ம இது பண்ண முடியும். வியூஸ் வந்தாரா சரி ஸோ இங்கே டைமண்ட் இருக்குது கைஸ். நடுவில் கட் பண்ணுறதுனால என்ன பேசணுன்னு புரியல. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே டைமண்ட்டு, இங்கே 4 டைமண்ட் மேலே இருக்குது, இங்கே 4 டைமண்ட் அங்கே இருந்துச்சா. ஸோ இது வந்துட்டு எவ்வளோ மேலே அப்படி பார்த்தா எவ்வளோ டைமண்ட் தெரில கைஸ். இருங்க பார்த்துருவோம். ஸோ முன்னாடி மொத்தம் 7 டைமண்ட் இந்த இடத்துல மட்டும் இருந்துச்சு. இங்கே ஒரு 4 ஓவர் கிட் இருக்குது. இங்கே மைண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே 8 டைமண்ட் கரெக்டாக இருக்குது கைஸ். மறுநாரா இப்போ வந்துட்டு சுற்றி பார்ப்போம். இன்னொரு இடத்துலையும் நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஒரு 4, இங்கே கீழே ஒன்று இருக்கு. ஸோ இங்கே ஒரு 6 டைமண்ட் கைஸ். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வீடியோவே ஆன் பண்ணேன். ஸோ எங்கே பார்த்தேன், இங்கே இருக்கு கைஸ். ஸோ இதுதான் கடைசி டைமண்ட்டு நம்பர் எனக்கு எவ்வளோ. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவள் தான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இப்போ நான் ஐடியாவில் இருக்கேன், மேலே போயிட்டு மாப் ஃபார்ம் கட்டுறது. ஸோ அவள் தான் கைஸ் ஸ்டண்ட்டு, அவளை மாப் ஃபார்மு, இது பேசிவ் மாப் ஃபார்மு. ஸோ கைஸ் இந்த வீடியோவுக்கு ஒரு டார்கெட் ஜஸ்ட்டு ஒரு 5 லைக்ஸு, அதுக்கப்புறம் ஒரு 25 வியூஸ் போடும் கைஸ். டார்கெட் அவள் தான். ஸோ கைஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் நிறைய எபிசோட் போட முடியும். ஸோ இந்த மாதிரி கார்பெட் மேலே வச்சு அது மேலே ஜம்ப் பண்ணி போயிடலாம். மொத்தம் 4 ஷீப் நான் பிடிச்சி வச்சுருக்கேன். மொத்தம் ஒரு வீட் இருந்துச்சு, கொடுத்துட்டேன். ஸோ கைஸ் இந்த வீடியோ முடிச்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.